கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 8. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் துவங்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக என்று பேதுரு குறிப்பிடுகின்றார். அதற்கு முந்தின அதிகாரங்கள் அல்லது இருக்கிற வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பல உபதேசங்களை பேதுரு தன்னுடைய பொதுவான நிருபத்தில் அவர் குறிப்பிட்டு கொண்டே வருகின்றார். அப்படி குறிப்பிட்டு கொண்டே வருகின்ற பேதுரு இந்த வார்த்தை பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தை? எல்லாவற்றுக்கும் மேலாக. அப்படி என்றால் இதுவரையிலும் அவர் எவ்வளவு காரியங்களை போதித்தாரோ அது எல்லாவற்றை விட ஒன்று தனி சிறப்பு வாய்ந்ததாக அல்லது மிகவும் முக்கியத்துவம் உடையதாக இருக்கிறதாம். அது என்ன? ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் என்று குறிப்பிடுகின்றார். அப்படியானால் கடவுளுடைய பிள்ளைகள் எதை செய்வதற்கும் மேலாக அன்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை கேட்கலாம், ஒரு கிறிஸ்தவனாக அல்லது கடவுளை நம்பி இருக்கிற பிள்ளையாக நான் உபவாசிக்கக்கூடாதா, நான் ஜெபிக்கக்கூடாதா, வேதம் வாசிக்கக்கூடாதா, ஊழியம் செய்யக்கூடாதா, ஆலயத்திற்கு போக வேண்டாமா, காணிக்கைகளை கொடுக்க வேண்டாமா, இவை எல்லாவற்றையும் எவ்வளவு தூரம் நாம் பட்டியலிட்டால் கூட அதெல்லாவற்றையும் செய்யுங்கள், அதிலே ஒரு தவறும் இல்லை. ஆனால் அவை எல்லாவற்றை காட்டிலும் மிக மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது. அது என்ன? நீங்கள் மற்றவர்களிடத்தில் அன்புள்ளவர்களாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லி. அப்படியானால் இந்த அன்பு செலுத்துதல் என்பது அவ்வளவு முக்கியமா என்றால், யோவான் தன்னுடைய நிருபத்தில் குறிப்பிட்டதை பல முறை நாம் வாசித்திருக்கின்றோம், தியானித்திருக்கின்றோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை குறிப்பாக நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே கடவுளுடைய அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மீது அன்பு கூர்ந்து நமக்காக மரித்ததினாலே அன்பு உருவாயிற்று என்று எழுதியிருக்கிறது. இன்னும் அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் ஏன் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று இங்கே அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது பிறர் மீது என்றால், கடவுள் நம்மை நேசித்திருக்கிறார். கடவுள் நம்மை நேசித்து அதற்கு அடையாளமாக தம்முடைய ஜீவனையை கொடுத்து இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகவும் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகளாகவும் கடவுள் நம்மை அங்கீகரித்து கொண்டிருக்கின்றார். ஆகவே கடவுளுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் ருசித்திருக்கிற நாம் மற்றவரிடத்தில் ஊக்கமான அன்பு செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். காரணம், அடுத்தபடியான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆமாம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நாம் உண்மையாக பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக நாம் இருப்போமானால் அவர்கள் நமக்கு விரோதமாக எவ்வளவு தீங்கு செய்திருந்தாலும் கூட நாம் பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் என்று நம்முடைய இருதயம் ஒரு நாளும் யோசிக்காது. நம்முடைய கரம் அப்படிப்பட்ட செயலை செய்ய துடிக்காது. நம்முடைய வாய் அவர்கள் பேசினதற்கு ரெண்டத்தனையாக நான் பேச வேண்டும் என்று பேச துணியாது. காரணம் என்ன?
நாம் கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி அதை வெளிப்படுத்த முடியும்? நான் நேசிப்பதின் மூலமாய் வெளிப்படுத்த முடியும். அப்படியானால் நான் அவர்கள் மீது அன்புள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய குறைவுகளை, அவருடைய குற்றங்களை நான் சகித்து கொள்வேன், பெரிதாக பொருட்படுத்த மாட்டேன், மன்னிப்பேன். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு திரளான பாவங்களை மூடும். அது சினமடையாது, அது தீங்கு நினையாது, அயோக்கியத்தில் அது சந்தோஷப்படாது. ஆம், அதுதான் உண்மையான அன்பு. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அன்பு திரளான பாவங்களை மூடும். ஒருவேளை நாம் பிறரை நேசிக்கிறவர்களாக நாம் இருப்போமானால், பிறரை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, அது கணவன் மனைவியாக இருக்கலாம், அது பிள்ளைகள் பெற்றோராக இருக்கலாம், அல்லது நம்முடன் பணியாற்றுகிறவர்களாக இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கிற சகோதரர்களாக, உடன் ஊழியர்களாக இருக்கலாம், யார் வேண்டுமென்றால் இருக்கலாம். நாம் அவர்களை நேசிப்பது உண்மையானால் அவர்களுடைய குறைவுகளை தாண்டி நாம் என்ன செய்வோம்? நேசிப்போம். அப்பொழுது அவர் நம்மளுக்கு விரோதமாக செய்த எந்த காரியமும் நமக்கு முன்பதாக அது பெரிதாக தோன்றவே தோன்றாது. தேவன் நம்மேல் அன்பு வைத்ததினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. அவர் சொன்னார், உன்னுடைய பாவங்களை நான் முதுகுக்கு பின்பதாக நான் போட்டு விடுகின்றேன், கடலின் ஆழத்திலே நான் போட்டு விடுகின்றேன், உன் பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆம், அப்படிப்பட்ட பிள்ளைகளாகத்தான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அன்பு திரளான பாவங்களை மூடும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருங்கள். நாம் அன்பு செலுத்துகிற மக்களாக, பிறரை நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு என்ன லாபம்? அதெல்லாம் இல்லை. முதலாவது, கடவுள் என்னை நேசித்தார், என் பாவங்களை மன்னித்தார், அவர் என்மேல் அன்பு கூறுகிறார் என்பதை நாம் உணர்வோமானால் நாம் அன்பு செலுத்துவோம். அப்படி நாம் அன்பு செலுத்தினால், நாம் பிறருடைய குற்றங்களை மன்னித்து அவர்கள் மீது நாம் தொடர்ந்து அன்பு பாராட்டுவர்களாக இருப்போமானால், கடவுளும் நம்மீது எப்பொழுதும் இரக்கமுள்ளவர்களாக இருப்பார். இரக்கமுள்ளவர்களுக்கு இரக்கம் செய்யப்படும். ஆம், அப்படிப்பட்ட ஒரு அருமையான கடவுளை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன வேண்டுமென்றாலும் கடவுளுக்காக நீங்கள் செய்யுங்கள், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அன்பில்லாமல் ஒன்றையும் நாம் செய்யக்கூடாது. அன்பு செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மீது தெய்வ அன்பு அப்படி பொழியப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய இருதயத்திலே இருந்து பிறருக்கு நாம் அன்பு செலுத்துவோம். அப்பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை அது வெளிப்படுத்தும். யோவானிலே அப்படித்தான் நாம் படிக்கின்றோம். தேவன் அன்புள்ளவராக இருக்கின்றார், அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் நாம் அன்பு செலுத்தினால் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகளானால் நாம் சுதந்திரராமே. கர்த்தர் தாமே நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை கொடுத்து, நமக்கு தீங்கு செய்கிறவர்களையும் நேசிக்கின்ற இந்த மாபெரும் இரக்கத்தையும் கிருபையும் நம்முடைய கண்களிலே உண்டாக்கி, அதன் மூலமாய் தேவனுடைய பார்வையில் நாம் இரக்கம் பெறுகிறவர்களாய் மாற்றுவாராக. ஆமென், ஆமென்.